இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஐரிஸ் புசேஹேரின் என்ற ஈரானிய கப்பலில் பயணித்தவர்களில் மீட்கப்படாத ஏனையவர்களும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் புத்திகா சம்பத் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பலிலிருந்து 208 பேர் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டு பின் வெலிசரை கடற்படை தளத்துக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயத்தை அவர் கூறியுள்ளார். இதேவேளை கொழும்பு துறைமுகம் வணிக ரீதியாக முக்கியமானது என்பதால் பாதுகாப்பு கருதி இந்த கப்பலை இலங்கையின் வடகிழக்கில் உள்ள திருகோணமலை துறைமுகத்துக்கு இலங்கை கடற்படை கொண்டு செல்வதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்த கப்பலின் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதால் அது நடுக்கடலில் தவித்ததாகவும் ஈரானின் ஐரிஸ் டெனாபோர் கப்பல் கடந்த மார்ச் 4ஆம் திகதி தாக்கப்பட்டதால் இந்த கப்பலும் இலக்காக கூடும் என்ற அச்சத்தில் இந்த மீட்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஐரிஸ் புசேஹேரின் கப்பலிலிருந்து 53 அதிகாரிகள், 84 பயிற்சி அதிகாரிகள், 48 மூத்த மாலுமிகள் மற்றும் 23 மாலுமிகள் என மொத்தம் 208 வீரர்களை இலங்கை கடற்படை பத்திரமாக மீட்டது எனவும் குறித்த இந்திய ஊடகம் குறிப்பிட்டுள்ளது.